உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் அவரது தரப்பினர் தன்னை மிரட்டுவதாகவும் வழக்கை வாபஸ் வாங்குமாறு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் துப்பாக்கியால் சுடப்பட்ட பனைத்தொழிலாளி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த பனைத்தொழிலாளி மணிகண்டனின் காலில் காவல்துறை உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தென்காசி அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி தூத்துக்குடி தனியார் மருத்துவமனைக்கு மணிகண்டன் மாற்றப்பட்டார். இதனிடையே இசக்கிராஜாவுக்கு ஆதரவாக காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் வழக்கை வாபஸ் பெறுமாறு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மணிகண்டன் வேதனை தெரிவித்துள்ளார். காவலுக்கு இருந்த அது பேர் ஏட்டு, அவர் பேர் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அவர் போர்வலுக்கு முதல்ல உன் சொந்தக்காரன் போர்வல் இருக்குல்ல, அவர் நம்பர் தாண்டி வாங்கினாரு. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஓன் நம்பர் தாண்டாரு. எதுக்கு சரியான நம்பர் என்ன, ஓன் நம்பர்னா உன்கிட்ட சமரசம் பேசிடுவோம்டா அப்படின்னாரு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மர்ம நபர் ஒரு நபர் வந்தாரு. வந்துட்டு உனக்கு எவ்வளவு அமௌண்ட்னாலும் கட்டியிருக்கோம், நம்ம சமரசமா போயிருவோம் அப்படின்னாங்க. இதுக்கு ஒத்துவலட்டா உன்னைய கொன்றுவேன்ட்டு மிரட்டுதாங்க. இதே மாதிரி என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த குழந்தை நீங்க தான் எனக்கு எப்படியாவது பார்த்து என்னைய காப்பாற்றணும். இப்போ தூத்துக்குடி அங்க எனக்கு புண்ணை கிளீன் பண்ணி 5 நாளா கிளீன் பண்ணாம குளுக்கோஸ் எதுவும் ஏத்தாம சும்மா போட்டிருந்தாங்க. இப்போ அது ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்ட்டு மேல் சிகிச்சைக்குண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு தனியார் ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டு வந்திருக்காங்க எங்க இரத்த உறவுகள். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, 3வது என் ஒய்ஃபு மாசமா இருக்காங்க. அது பேர் எனக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த விதமான நஷ்டீடோ எதுவுமே பண்ணல. என் குடும்பம் பெரிய கஷ்டப்பட்ட குடும்பம். எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சார்பாக நிதியுதவி பண்ண வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.